இந்த ஒரு பேட்டர்ன் போதும் ஆயுசுக்கும் ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படின்னு நான் ஏன் சொன்னேன்னு தெரியுமா? ஒரு முறை பேட்டர்ன் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதே பேப்பர் வச்சு நீங்கள் அடுத்தடுத்து நிறைய ப்ளவுஸ் தைச்சிக்கிட்டே இருக்கலாம். இப்போது பேட்டர்ன் போடுறது எப்படின்னு பார்த்துடலாமா? பேப்பரில் மேல் பக்கத்தில் 1 இன்ச்சு மார்ஜின் லைன் போட்டுக்கோங்க. கரெக்டாக 1 இன்ச்சு வச்சு நம்ம டேப் வச்சு எல்லா பக்கமும் மெஷர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்கேல், ட்ரையாங்குலர் ஸ்கேல் யூஸ் பண்ணுறேன். இது வச்சு நம்ம பேஸ் வரையும் போது அங்கே இங்கே அசைஞ்சு போகாது. என்ன தான் நம்ம டேப் வச்சு மார்க் பண்ணாலும் இந்த ட்ரையாங்குலர் ஸ்கேல் வச்சு பண்ணும்போது அது லைன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது சைட்லேயும் மேலேயும் நம்ம மார்ஜின் வரைஞ்சாச்சா? இது எதுக்குன்னா ப்ளவுஸ் பீஸில் ஃப்ரண்ட்டில் ஓப்பன் வரும், அதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரண்ட்டில் மார்ஜின். மேல் பக்கம் ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம், அதில் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம விடுவோம். நம்ம மறந்துடுவோம், புதுசாக கற்றுக்கிறதுனால அது எல்லாமே ப்ராப்பராக இருக்கணுங்கிறதுக்காக மேலே ஒரு மார்ஜின். இதுக்கப்புறமா நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணோம். ஏற்கனவே இதுக்கு முந்தி உள்ள வீடியோவில் நம்ம எல்லாமே மார்க் பண்ணி வச்சுருக்குறோம். அந்த மார்க்கில் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை ஆஃபாக எடுத்து வச்சுருப்போம். அந்த ஆஃப் மெஷர்மெண்ட்லேருந்து அதை அப்படியே மார்க் பண்ணக்கூடாது, ஏன்னா காலர் வச்ச ப்ளவுஸுக்கு தான் அப்படி. இது எப்படின்னா, நம்ம பேக் சைடு அல்லது ஃப்ரண்ட் சைடு நெக் டீப் வைக்கிறோம்ல, 1 இன்ச்சு 2 இன்ச்சு 3 இன்ச்சு, அந்த ஒவ்வொரு இன்ச்சு கம்மி பண்ணும்போது நம்ம ஷோல்டர்லேருந்து உள் பக்கமாக ஒரு 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு உள் பக்கமாக கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்து தான் நான் இப்போ 6.25 இன்ச்சுக்கு மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத இனி வர்ற வீடியோவில் தனியாக போடுறேன். இப்போதைக்கு 6.25 மெஷர்மெண்ட் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு அதிலேருந்து அப்படியே கீழ்ப்பக்கமாக ஒரு 6.5 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். 6.5 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு ஷோல்டர் ஸ்லோப்புக்காக ஒரு 1/2 இன்ச்சு. அந்த 1/2 இன்ச்சை நம்ம மேலே டாப்பில் ஒரு லைன் போட்டிருக்கோம்ல, அந்த லைனில் க்ராஸாக ஜாயின் பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா கரெக்டாக 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி, இதுக்கப்புறமா நம்ம பஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்தோம்ல, அந்த பஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸு இதில் மார்க் பண்ணிக்கணும். அதை 4 டிவைட் பண்ணி வச்சுருக்குறோம். எனக்கு இதில் 9.25 வருது. ஸோ 9.25 மார்க் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட இதே போல் பேட்டர்ன் பேப்பர் இல்லைனா வேறு ஏதாவது நியூஸ் பேப்பரோ அல்லது ஒயிட் கலர் பேப்பரோ எந்த பேப்பர் இருந்தாலும் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் பேட்டர்ன் போட்டு வச்சுருந்தா தான் நம்மளுக்கு ப்ளவுஸில் மார்க் பண்ணுறது கரெக்டாக அக்யூரேட்டாக வரும். சரி, ஓகே. இனிமேல் நம்ம ஷோல்டர்லேருந்து மிட்ரிஃப் லெங்த் வரைக்கும் மெஷர் பண்ணோம்ல, அந்த அண்டர் பெஸ்ட்டு நம்ம பட்டி ஜாயின் பண்ணுறோம்ல, அந்த இடம் வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணி அதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். சிலருக்கு 12, 12.5, 13 அந்த மாதிரி வரும். அந்த மார்க்கை மேலேருந்து கீழே வரைக்கும் அளந்து வச்சுட்டு அதில் இந்த ட்ரையாங்குலர் ஸ்கேலை வச்சு அதை லைன் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. நான் இதில் 13 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது நம்ம ஷோல்டர் ஸ்ட்ராப் இருக்குல்ல, அந்த ப்ளவுஸோட விட்த்து எவ்வளோ வரணும் அப்படிங்கிறது நான் 2.25க்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ சில 2 இன்ச்சு தான் வைப்பாங்க, 1.25 இன்ச்சு கூட வைப்பாங்க. ஸோ நம்ம அதை பெருசாக்க ஷோல்டர் ரொம்ப ப்ராடாக தெரியும். இதில் நான் 2.25 வச்சுருக்கிறேன். இப்போது இதிலேருந்து நெக்கு, இது ஃப்ரெண்டுங்கிறனால ஃப்ரண்ட் நெக்கு டெப்த் எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருப்போம், 6, 6.5, அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதை மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரைட் லைனில் போட்டுக்கோங்க. நம்ம நேரே கீழே பார்த்து போடக்கூடாது, கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு உள் பக்கமாட்டு ஒரு லைன் போட்டுக்கணும். அந்த லைன் தான் நம்மளுக்கு மெயின் அளவாக இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம ஆம் ஹோல் வரையணும். அதில் ஆம் ஹோல் டெப்த் 6 இன்ச் எடுத்தோம், அதில் பாதி 3. அந்த 3ல் ஒரு மார்க் பண்ணி அதுக்கு உள்பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி அதில் இந்த கர்வ் ஸ்கேல் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். நான் இப்போ இந்த படத்தில் எப்படி காட்டுறனோ அதே போல் இதில் மார்க் பண்ணிவிட்டு இந்த கையோட சுற்றளவை நம்ம சுற்றி பார்த்தோன்னா ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரணும். ஏன்னு கேட்குறீங்களா? ஏன்னா அதில் ஒரு டாட் பிடிப்போம். அந்த டாட் பிடிக்கிறப்ப அந்த கிளாத் அதில் போயிடும். அப்படி இருக்கும்போது நம்ம நார்மலாக உள்ளதில் அப்படியே டாட் பிடிச்சோன்னா நம்மளுக்கு கை ரொம்ப டைட் ஆயிரும். அதுக்காக அந்த 1/2 இன்ச்சு இதில் எக்ஸஸை ஆட் பண்ணிக்கிட்டு ஆம் ஹோல் வரையணும். அதுக்கப்புறம் டாட் பிடிச்சதுக்கு அப்புறமாவும் ஒரு ரீசெக் பண்ணிக்கணும்.
இப்போது பஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து 10ன்னு நான் மார்க் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் டைம் அந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னு சொல்கிறனால 9.25, ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னதுனால 9.25 மெஷர் பண்ணியிருக்கேன். இப்போது ஆம் ஹோல் சுற்றளவு வந்து 8.5 வரணும். கூட ஒரு அரை இன்ச்சு கூட்டி 9 வந்திருக்கு. கை சுற்றளவு ஃபுல்லாக அப்படியே போட மாட்டோம், அதிலேருந்து பாதியாக டிவைட் பண்ணி தான் போட போகிறோம். ஸோ 8.5 வருது, அதிலேருந்து ஒரு அரை இன்ச்சு எக்ஸஸாக. இதுக்கப்புறமா நம்ம அப்பெக்ஸ் லெங்த் வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலை, ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கதை மார்க் பண்ண போகிறோம். மேல் பக்கம் ஷோல்டர்லேருந்து அப்பெக்ஸ் லெங்த் வந்து கரெக்டாக எதில் வந்து பாயிண்ட் வைக்கணும், 9.5, 10, 10.5 அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மெஷர்மெண்ட் வந்திருக்கோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதே இது அப்பெக்ஸோட விட்டு கண்டுபிடிச்சோம், 2 அப்பெக்ஸுக்கும் சென்டர் ஆஃப் த போர்ஷன். ஸோ அதையும் நம்ம சைடில் மார்க் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு 10.5 வந்திருக்கு. 10.5 மார்க் பண்ணி சைடில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இதில் வந்து 3.25 வரணும். ஏன்னா வித்து வந்து 3.25 வந்தது. அந்த 3.25 இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அந்த 10.5 கரெக்ட் பண்ணணும். நம்ம 10.5 மட்டும் மார்க் பண்ணி வச்சுருந்தோன்னா அது சைடில் அங்கே இங்கே போயிருக்கும். ஸோ இங்கேருந்து 3.25 கரெக்ட் பண்ணிவிட்டு 10.5 மார்க் பண்ணணும். அதுக்கப்புறமா கீழே ஒரு லைன், சைடில் ஒரு லைன். கீழே உள்ளது மெயின் டாட்டுக்கு, சைடில் உள்ளது வந்து சென்டர் டாட்டுக்கு, அப்புறம் மேலே உள்ளது வந்து ஆம் ஹோல் டாட்டுக்கு. ஆனால் இந்த டாட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸு, கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் அந்த டாட் வந்து முடியும். ஏன்னா அந்த பாயிண்ட் வரைக்கும் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்காது, அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். இப்போது நம்ம அந்த பாயிண்ட்லேருந்து கீழே ஒரு அரை இன்ச்சு கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கணும். சைட்லேயும் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். மேலேயும் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். இது எல்லாமே அந்த டாட் வந்து முடிகிற இடம். இப்போது மேலே உள்ள இதுக்கும் கீழே உள்ள மேலே உள்ள சர்க்கம்ஃபரன்ஸ், பஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸுக்கும் கீழே நம்ம வெயிஸ்ட்டில் எடுத்த சர்க்கம்ஃபரன்ஸுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸு ஒரு 2 இன்ச் அல்லது 1.25 இன்ச் அப்படி வந்துன்னா அதை பாதியாக டிவைட் பண்ணி இந்த பெரிய டாட் பிடிச்சிக்கணும். இப்போ நான் வந்து ரெண்டுக்கும் ஒவ்வொரு இன்ச்சு 1 இன்ச்சு 1 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறமா சைடில் உள்ள டாட் வந்து கால் வச்சு அரை இன்ச்சில் டாட் பிடிக்கணும். அதே போல் ஆம்ஹோல் டாட்டும் 2 பக்கமும் கால் இன்ச் வச்சு அரை இன்ச்சு டாட் பிடிக்கணும். நம்ம ஆம்ஹோலில் ஆல்ரெடி அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம், அந்த அரை இன்ச்சு இதில் வரும். ஸோ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கப்புறமா சைடில் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு 1.5 இன்ச்சு மேலே, இப்போ கீழே ஒரு லைன் போட்டுக்கோல, அதில் வந்து 1.5 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கணும். அதே போல் சைடு ஜாயினில் 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். 1.5 இன்ச்சு மார்க் பண்ணோன்னா அந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக வராது, அது கொஞ்சம் கீழே பார்த்து ஸ்லாண்டிங்காக போகும். அதனால் ஒரு 2 இன்ச் வச்சுக்கணும். அப்புறமா இந்த 1.5 இன்ச்சு மார்க்கையும் 2 இன்ச்சு மார்க்கையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போது அதை கனெக்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே. இதுக்கடுத்து பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு ரவுண்டு மெஷர்மெண்ட் எடுத்தோம். அந்த ரவுண்டு மெஷர்மெண்ட்டை 4 டிவைட் பண்ணி வந்த ஆன்சர் இதில் வருதான்னு நம்ம செக் பண்ணோம். 8.25 8.5 வரணும் எனக்கு. அந்த ரவுண்டு வருதான்னு பார்த்து அதில் மார்க் பண்ணி ஜாயின் பண்ணோம். இதுக்கப்புறமா நெக்கு நம்ம நார்மலாக ரொம்ப வளைச்சி வெட்டுற மாதிரி வெட்டக்கூடாது. ஏன்னா நம்ம ஆம்ஹோல் பக்கம் உள் பக்கமாக ஒரு அரை இன்ச் எடுத்துருக்குறோம். ஸோ இதுலேயும் அந்த லைன்லேயே நம்ம மார்க் பண்ணோன்னா என்ன சொல்கிறது, ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த ஸ்ட்ராப் வந்து ப்ளவுஸ் வந்து ரொம்ப சின்னதாகவும் கழுத்து ரொம்ப விரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். அதுக்காக அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இப்போ மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடம் எல்லாத்தையும் இப்போ கரெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா சைடில் எவ்வளோ சீம் விடணும் அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணிடணும். இப்போது இந்த பேட்டர்ன் மட்டும் நம்ம தனியாக வெட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம துணியில் நம்ம சீம் விட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா அது பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு பெரிய மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது. ஏன், ரொம்ப ட்ரைனிங் எடுத்தவங்களாக இருந்தால் கூட மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு ஞாபகத்தில் நம்ம வந்து கிளாத்தை கட் பண்ணுவோம். அப்படி கட் பண்ணும்போது சீம் விடுறதுக்கு மறந்து அந்த கிளாத்தை கட் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ சைடில் மட்டும் ஒரு 1 இன்ச் விட்டுக்கணும், மீதி எல்லா இடமும் அரை இன்ச்சு விட்டு சீம் விட்டுக்கணும். அந்த சீமை விட்டு தான் நம்ம மார்க் பண்ணி இந்த பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி கட் பண்ணி எடுத்தோன்னா ஃப்ரண்ட் போர்ஷன் ரெடி. பேப்பர் கட் பண்ணுறதுக்கு பேப்பர் கட் பண்ணுற சிசர் தான் யூஸ் பண்ணணும். துணி கட் பண்ணுற சிசர் வச்சு நம்ம அவசரத்துக்கு கூட வெட்டக்கூடாது. வெட்டுனா அதுக்கப்புறம் துணி வெட்டும்போது ரொம்ப கஷ்டமாயிடும், வெட்ட முடியாது. ஸோ நான் வந்து ஃப்ரண்ட் போர்ஷனை கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி பேக் போர்ஷன் ட்ரா பண்ணலாம். பேக் போர்ஷனுக்கும் அதே போல் பேக் ஷோல்டர் விட்டு எடுக்கணும். எடுத்து லைட்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து எவ்வளோ டெப்த் வைக்கிறோமோ
அதை கனெக்ட் பண்ணி ஷோல்டர்ஸ் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணணும். இப்போ எனக்கு இதில் 7.25 வந்திருக்கு. 7.25லேருந்து 1/4 இன்ச்சு, இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு அப்படிலாம் கம்மி பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஏன்னா நம்ம வந்து டீப் நெக் வைக்க போகிறோம். 9.5 அப்படி வைக்கும்போது நம்ம ஆல்ரெடி ஷோல்டர் ப்ராடாக எடுத்துகிட்டு இதையும் நம்ம கீழே வரைக்கும் டீப் வைக்கும்போது அந்த ஷோல்டர் வந்து ஷோல்டரில் இருக்காது. ஷோல்டர் வந்து ஃபால் ஆகும், கீழே நழுவி நழுவி போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தடு. இப்போது 9 வரைக்கும் நான் எடுத்துருக்கேன் டீப் நெக்கு. அதையுமே ரொம்ப கர்வாக இருக்காமல் லைட்டாக தான் வளைச்சி எடுக்கணும். ரொம்ப கர்வாக எடுத்தாலும் அது ரொம்ப வந்து ஃபால் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்படி எடுக்கும்போது நம்ம கட் பண்ணி தைக்கும்போது கரெக்டாக வந்துடும். நம்ம ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி மிஸ்டேக் வந்து நம்மளுக்கு அதை சரி பண்ண முடியலைன்னா அதுக்கு அடுத்த தடவை வெட்டும்போது அந்த பேட்டர்ன்லேயே நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் டெப்த்து ஏற்கனவே நம்ம ஃப்ரண்ட்டில் எடுத்தோம்ல அதே அளவு தான் எடுக்கணும். ஷோல்டரோடு சேர்த்து 6.5, ஷோல்டர் ஸ்லோப்பை விட்டோன்னா 6 எடுத்து சைடில் ஜாயின் பண்ணிக்கணும். சைடில் வந்து பஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம வந்து 9.25 எடுத்துருந்தோம். அந்த 9.25 மார்க் பண்ணிக்கணும். கீழே அதே போல் 9.25க்கு லைன் போட்டிருந்தா கூட அந்த பாக்ஸ் வந்து 9.25க்கு தான் லைன் போட்டு வச்சுருக்கிறேன். ஆனாலும் இங்கே ஒரு டாட் பிடிக்கணும்ல, அரை இன்ச்சு வச்சு 1 இன்ச் டாட் பிடிக்கணும். அது எவ்வளோ கேப்லனா ஒரு 4 இன்ச் கேப்பில் 4 இன்ச்சு ஹைட்டில், கீழே 4 இன்ச்சு டிஸ்டன்ஸு, மேலே 4 இன்ச்சு லெங்க்த்து. இப்போ 2 பக்கமும் அரை இன்ச்சில் டாட் பிடிச்சிக்கோங்க. இதுக்கப்புறமா அந்த டாட்டை விட்டுட்டு ஃப்ரண்ட்லேருந்து பேக்கில் லாஸ்ட் வரைக்கும் நம்ம அளவு மெஷர் பண்ணும்போது அந்த 8.5 வரணும். இதுக்கப்புறமா சைடை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் கர்வ் வச்சு ஆர்ம் ஹோலை வரைஞ்சிக்கோங்க. நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் மாதிரி ரொம்ப கர்வ் கொடுக்க வேண்டாம், லைட்டான கர்வ் போதும். இதுக்கப்புறம் சீம் நம்ம சைடில் வந்து 1 இன்ச்சு சீம், அதை சுற்றி அரை இன்ச்சு சீம் விட்டால் போதும். கீழ்ப்பக்கமாக மடக்கி தைக்கிறதுக்காக அதுலேயும் ஒரு 1 இன்ச்சு சீம் விட்டுக்கோங்க. சிலர் வந்து அதே கிளாத்தை மடக்கி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வந்து ஜாயின் பண்ணி மடக்கி தைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் கீழ்ப்பக்கம் உள்ள சீம். நான் இதில் 1 இன்ச்சு சீம் விட்டுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். பிகினர்ஸ்க்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இதில் வந்து ரொம்ப வீடியோஸ்லாம் கட் பண்ணாமல் அதை வந்து ஈஸியாக தெரியறதுக்காகவும் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லியிருக்கிறேன். இதுக்கப்புறமா பட்டி மார்க் பண்ணிக்கலாம். பட்டி மார்க் பண்ணுறதுக்கு பேக் சைடு போர்ஷன் கட் பண்ணியாச்சா, இதில் ஃப்ரண்ட் போர்ஷன் ஷோல்டரை ஜாயின் பண்ணி வைக்கும்போது கீழே வந்து எவ்வளோ விட்த் வருதோ அதுதான் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு. இப்போது ஆர்ம் ஹோல் 2 சேர்த்து வைக்கிறப்ப கீழே ஒரு கேப் வருதுல, அந்த கேப்பை மெஷர் பண்ணிக்கணும். அதே போல் ஃப்ரண்ட் போர்ஷனில் நம்ம டாட்டு சென்டர் டாட் வரோம்ல, அந்த பக்கத்தையும் கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டில் டாட் பிடிக்கிறதுனால ஒரு அரை இன்ச்சு எக்ஸஸாக வரும், அந்த அரை இன்ச்சையும் இதில் மார்க் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சா, இதை இன்னொரு பேப்பரில் கீழே ஒரு பேப்பர் வச்சு அந்த பேப்பரில் ட்ரேஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ எடுக்கிற அளவு என்னென்னா அந்த வேஸ்ட் ரவுண்ட் வந்து 8.5 வரணும். 8.5 வர மாதிரி அந்த இதை கட் பண்ணணும். நம்ம மேலே உள்ள போர்ஷனில் டாட் வருது, இதில் டாட் வராது. அதனால் சைடில் ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா போயிடும். இதை இன்னொரு பேப்பரில் ட்ரேஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா ஒரு பேப்பர் வச்சுருக்கிறேன். இது நம்மளுக்கு அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் வந்து பேக் சைடு போர்ஷனில் இந்த இதை மார்க் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ட்ரேஸ் பண்ணும்போது இந்த ட்ரேசிங் வீலோட டாட்ஸ் வந்து அந்த பின்னாடி இருக்கிற பேப்பரில் பதிஞ்சிருக்கிறோம். அதனால் நம்ம ஒவ்வொரு தடவையும் ஸ்கேல் வச்சு அளவு எடுத்துகிட்டு இருக்க வேண்டாம். இதே டாட்டை நம்ம மார்க் பண்ணி எடுத்துட்டாலே போதும், நம்மளுக்கு பட்டி கிடச்சிரும். இந்த ஹோல்ஸ் வந்து இதில் கரெக்டாக தெரியலை, ஆனால் கேமராவில் பார்க்க தெரியல, எனக்கு ஓரளவு தெரிஞ்சனால அதை வச்சு மார்க் பண்ணுறேன். நீங்கள் தனியாக ட்ரேசிங் வச்சு ட்ரேஸ் பண்ணும்போது தெரியும். ஸோ அந்த மார்க்லாம் பார்த்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பட்டி ரெடி ஆயிரும். இதில் தெரிகிற எல்லா மார்க்கையுமே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்தோன்னா பட்டி வந்து ரெடி ஆயிரும். இது கீழ்ப்பக்கம் நம்மளுக்கு பார்க்க ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த பேப்பர் வந்து எக்ஸஸாக வந்து பேப்பரை கட் பண்ணனால அங்கே இங்கேயா கொஞ்சம் விலகி விலகி இருக்குது.
ஸோ அதுக்காக இந்த ஸ்கேல் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணி நம்ம பட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பட்டியெல்லாம் எப்படி தைச்சிருப்பீங்கன்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் தைச்சி பாருங்கள், கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். ஏன்னா நார்மலாக உள்ள கிளாத்தில் முன்பக்கம் ஒரு 1 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு அப்படின்னு சொல்லி கட் பண்ணி தைச்சிட்டு பின்பக்கத்தை அப்படியே நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஆனால் அப்படி தைக்கிறதுக்கும் இப்படி தைக்கிறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் வரும். சிலருக்கு வந்து பட்டி எக்ஸஸாக நீளமாக இருந்த மாதிரி இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கரெக்டாக அளவெடுத்து கட் பண்ணி தைச்சி பாருங்கள். இதே போல் தான் நீங்கள் எப்போவும் அப்புறம் திரும்ப தைக்கிறதுக்கு ஆசைப்படுவீங்க. இதுக்கப்புறமா நம்ம ஸ்லீவ் பார்க்கலாமா? ஸ்லீவ் வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான், ஒரு 5 இன்ச்சில் உள்ள ஸ்லீவ் தான், ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு எந்த லென்த்தில் வேணுமோ அந்த மாதிரி தைச்சிக்கலாம். இனி வரப்போகிற அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து வேறு வெரைட்டியாக உள்ள ஸ்லீவ் வந்து தைக்க சொல்லித்தரேன். இப்போதைக்கு இதில் வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான் கேட்டிருந்தாங்க, அதனால் நம்ம ஷார்ட் ஸ்லீவை மட்டும் நோட் பண்ணிக்கலாம். இது வந்து 1 இன்ச் வந்து கீழே மடக்கி தைக்கிற இடம், ஓகேவா? 1 இன்ச் வந்து பார்டர் மாதிரி வச்சுக்கலாம். இது மேல் பக்கம் பேப்பர் வந்து நான் மடக்கி வச்சுருக்கிறேன். அது வந்து வெறும் சிங்கிள் பேப்பரில் மடக்கி வச்சுருக்கிறேன், ஏன்னா அதை திருப்பி எடுத்து அந்த பக்கம் நம்ம மார்க் பண்ணுவோம். இப்போது ஹைட் வந்து 5 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சா? 5ல் கேப் ஹைட் வந்து 3, அந்த 3யையும் மார்க் பண்ணிக்கலாம். 3 மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டு ஒரு ரவுண்ட் எடுத்தோம்ல, அந்த ரவுண்டை அப்படியே மெஷர் பண்ணாமல் ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா அந்த 1/2 இன்ச் தான் நம்ம வந்து என்னது அந்த கர்வாக வளைவுலாம் எடுக்க போகிறோம். ஸோ அந்த நம்பரை அப்படியே எழுதணுன்னா நிறைய எக்ஸஸாக நம்மளுக்கு கிளாத் வரும், இந்த மாதிரி இருக்கும். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கோம். இப்போது 8.5 இன்ச்சு நம்மளுக்கு வந்து ரவுண்டு வந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி 8 இன்ச். இப்போது அந்த மேலே ஒரு மார்க் பண்ணோம்ல, அதுலேருந்து நம்ம கீழே எடுக்கும்போது 8.5 வரும். இதை ஆர்ம் ஹோல் கர்வ் ஸ்கேல் இருக்குல்ல, இந்த ஸ்கேல் வச்சு சென்டர் டாட்டு, அதுக்கப்புறமா சென்டர்லேருந்து இந்த பக்கம் ஒரு பாதி அங்கே போகிறோம், அப்படி 3 டாட் வந்து மார்க் பண்ணிக்கணும். இதில் இந்த கர்வ் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். இது வந்து இப்போ எல்லா இடமே மார்க்கெட்டில் கிடைக்குது. முடிஞ்ச வரைக்கும் இதை வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லாருக்கும் அந்த வளைவெல்லாம் வராது. இப்போ நான் வந்து பென்சில் வச்சு இதை வரைஞ்சிருவேன், ஆனால் அது எப்படின்னா கரெக்டாக வரையாது. இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரதா இருந்தால் உங்கள் பக்கத்தில் இருந்து நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்கை கரெக்ஷன் பண்ணி தர வேணும். ஆனால் இப்போதைக்கு அது அப்படி ஆப்ஷன் இல்லாததுனால இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு வரைகிறது சொல்கிறேன். இப்போ இதில் நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மார்க் பண்ணிட்டேன். இதில் ஃப்ரண்ட் போர்ஷனை மட்டும் ட்ரேசிங் வச்சு ட்ரேஸ் பண்ணுறேன். ஏன்னு தெரியுமா? இந்த ட்ரேசிங் அந்த பக்கம் பதிஞ்சிரும். ஸோ அந்த பக்கத்தை டார்க்காக அப்புறமா மார்க் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி எடுத்தோன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே பேப்பரில் வந்துடும். நம்ம மடக்கி வச்சு துணியை கட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. மீதி எல்லா பீஸையுமே நம்ம மடக்கி வச்சு தைக்கலாம், வெட்டலாம். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷனாக இருக்கட்டும், பேக் போர்ஷனாக இருக்கட்டும், மடக்கி வச்சு வெட்டலாம். இதை மடக்கி வச்சு வெட்ட முடியாது, ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஆர்ம் ஹோல் வந்து உள்பக்கமாக கொஞ்சம் வளைஞ்சி வரும், பேக் சைடுக்கு வந்து வெளிப்பக்கமாக இருக்கும். அதை வந்து ஒரே பேப்பரில் மார்க் பண்ணி அந்த பேப்பரை விரித்து வச்சு நம்ம கட் பண்ணால் தான் கிளாத் வந்து கரெக்டாக வரும். இப்போ நான் ட்ரேஸ் பண்ணி அந்த பக்கம் தெரியுதா? இப்போ நம்ம இந்த ப்ளவுஸில் வந்து உடம்பு பீஸுக்கு வந்து எவ்வளோ சைடில் வந்து சீம் விட்டோம்? 1 இன்ச்சு. அதே போல் தான் அந்த கைக்கும் சைடில் சீம் வந்து 1 இன்ச் விடணும். அதை போக சுற்றி நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துல 1/2 இன்ச்சு விட்டால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃப்ரண்ட் போர்ஷனை கட் பண்ணி எடுக்கிறேன், ஓகேவா? ஸ்லீவ் பேட்டர்ன் சூப்பராக ரெடி. அடுத்த வீடியோவில் இந்த பேட்டர்ன் வச்சு கிளாத்துக்கு மேலே எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.